நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுனன் கண்ணனிடத்தில் பிரார்த்தித்தார். சஞ்சயன் வந்திருக்கிறாரே என்ன கூற? அது வரைக்கும் அவர் பேசவே இல்லை. கண்ணன் சட்டென்று பாதி படுத்துருந்தத்திலேருந்து நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்தார். அவர் அர்த்த சயனமாக சயனிச்சிருந்தார் போல் இருக்கு. அப்படியே பக்கத்தில் இருக்கிற திண்டில் கையை அழுத்திண்டு மேலே எழுந்து உட்கார்ந்தார். எழுந்துட்டு சஞ்சயா நும் வரவு நல்வரவாகுக என்னை பார்த்து கூறினார். அர்ஜுனனுக்கு ரொம்ப ஆச்சரியம். யாரையும் வரக்கூடாது, சாத்திக்க கூடாது, அபிமன்யு கூடாது, பிரத்யும்னன் கூடாது, ஒருத்தரையும் கூடாதுன்னு சொன்னீரே, இந்த சஞ்சயன் மட்டும் உள்ள வரலாமோ என்று குறிப்பால கண்ணனிடத்தில் கேட்டான். இவன் வரணும், இவனுக்கு பொறாமை கிடையாது அர்ஜுனா, அதனால தான் இவரை உள்ள வர சொன்னேன். இப்போ நாம் உட்காண்டிருக்கிற கோலத்தை வேற யார் பார்த்தாலும் பொறாமப்படுவா. இன்னொன்று கண்ணன் நினச்சிக்கிறார். அது அப்பன் அர்ஜுனிடத்தில் சொல்கிறார். சஞ்சயனுக்கு ஒரு சாமர்த்தியம், ஒரு விஷயத்தை பார்த்தா 1க்கு 10 விளக்கமாக பேச தெரியும் அவனுக்கு. இங்கே நன்னா பார்த்துட்டு போயிட்டானோ இல்லையோ, இப்போ பார் ராஜசபையில் போய் அவன் எப்படி பேச போகிறான்னுட்டு. இங்கே நான் என்னை இந்த கோலத்தில் பார்த்துட்டு நீ எங்கே ஜெயிக்க போறே, முடிஞ்சு போயிட்டேன்னு சொல்ல போகிறான் அவன் துரியோதனிடத்தை. அதுக்காகத்தான் அவன் பார்க்கட்டும்ங்கிறதுக்காக கூட்டின்னு வந்தேன். அப்போ சஞ்சயனிடத்தில் எழுந்து கண்ணன் சொல்கிறார், மேகம் இடி எடுக்கிறாப்புல இருந்தது அந்த குரலை இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. நானும் கண்ணன் பல சமயம் பேசி கேட்டிருக்கேன். ஆனால் இந்த சமயம் தனி ஓகமேக ஸ்வனக்கிருஷ்டான்னு சொல்வார்கள். ஒரு மேகம் குடுகுடுன்னு இடிச்சு அப்படி இருக்கும், அதை போல மேகசியாமலன் பேசினான். எழுந்திருந்து என்னமோ சொல்ல போறாருக்கும், சாந்தியா சந்தியா சண்டையா ஏதோ சொல்ல போறான்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னை உலி கொடுத்து, சஞ்சயேதம் வஜோ பூத்வா சஞ்சயேதம் வஜோ பூத்வா யுதராஷ்டிரம் மனீஷிணம் குரு குருமுக்கிய பீஷ்மஸ்ய துரோணஸ்யாபிச்ச ஸ்ருண்வதா. ஏ சஞ்சயா, நான் சொல்லுவதை கேட்டுக்கொள். குருமுக்கியர்களான பீஷ்ம துரோணாதிகளிடத்திலே சொல்லு, அந்த பெரிய திருத்தராஷ்டிரனிடத்திலே சொல்லு, சிறுவர்களிடத்தே பேசாதே. நான் சொன்ன விஷயத்தை பெரியவாள்கிட்ட போய் சொல்லு. என்ன சொல்லணும், சாந்தியா சந்தியா ஏது என்று திகைப்பா குறியோடு இவர் கேட்டார். ஆவையோர் வச்சனாத் சூத ஜேஷ்டான் அபிவாதயத் யவீயாஞ்ச குசலம் பశ్చాத் பிருட்டைவ முத்தரம் வதேத் பிரியம் பிரியம் பிரியாபியேச்சாரதராஜாஹி त्वरते ஜயே ऋणमेतत् பிரவருத்தம் மே ஹிருதயான் நாபசர்பதி யத் கோவிந்தேஜி சுக்ரூஷ கிருஷ்ணாமாம் தூரவாசினம். இப்போ வரதான் சொன்னார். அது வரைக்கும் அப்படி சொன்னார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சண்டை நடந்த அனைவரும் அழிவார்கள்னு நான் எடுத்த முடிவுன்னு போய் சொல் என்று கண்ணன் அப்பதான் சொன்னார். இது அர்ஜுனன் முடிவு இல்லை, தர்மபுத்திரன் முடிவு இல்லை. இந்த சண்டை நடக்க போகிறது, அனைவரும் அழிவார்கள்னு அவன் எடுத்த முடிவு. இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட தூது போய் பிரயோஜனமே இல்லை. போனே கேட்டுண்டே வந்தேன். அதை கேட்டதுலேருந்து ஏதும் தோணாமல் உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். அதை விட அவர் அதுக்கு சொன்ன காரணம் இருக்கு பாரு திருத்தராஷ்டிரா. நான் கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அவரே காரணத்தை சொன்னார். ஏனெனில் ராஜசபையில் அவள் அவமானப்படுத்தப்பட்ட போது கோவிந்தான்னு திரௌபதி கூப்பிட்டா. அந்த கோவிந்த நாமத்தை நான் வாழ்ந்தது கடன் வாங்கினா போல இருக்கு எனக்கு. அதுக்கு அவளுக்கு வேண்டியதை நான் இன்னும் திரும்பி பண்ணவில்லை. அது பண்ணுகிற வரைக்கும் கண்ணன் விடமாட்டான்னு போய் சொன்னேன்னு சொல்லு. கோவிந்தேதி யதாக்கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தமிவ ஹிருதயான்மே நாபசற்பதி. ஒரு கடன் வாங்கினவன் முதலும் திருப்பி கொடுக்கல, வட்டியும் திருப்பி கொடுக்கலன்னா எவ்வளவு தவிப்பனும். அதை போல கண்ணன் தவிக்கிறான்னு போய் சொல்லு. திருத்தராஷ்டிரா நான் என்ன சொல்லுவேன்? கண்ணன் அவன் மடியில் திருவடியை வச்சுட்டு இருக்கான், அவளுக்கு நான் கடன் பட்டிருக்கேன்னு சொல்கிறான். இதுக்கு மேலே யார் எதிர்த்தும் லாபமில்லை. தெய்வம் பராத்பரனான தெய்வம் முடிவெடுத்துட்டபடியால் இனி நீ ஒத்துப்போவது நலம். இது அவருடைய முடிவு. ஆகவே சொல்கிறேன் கேள். இப்போ நான் புரிஞ்சிட்ட உண்மையை சொல்கிறேன். உன் இடத்துல வந்து சாந்தி பேசுன்னு சொல்லியும் பிரயோஜனமில்லை திருத்தராஷ்டிரா. ஏன்னு கேட்குறான். நம்ம நல்லது பண்ணி கொடுத்து பண்ணிவிடலாமான்னால் அந்த கொடுத்து வாழ்ண்டுங்கிற நெஞ்சத்திலேயே கண்ணன் இல்லை. அதை நான் புரிஞ்சுன்னு வந்துட்டேன். இப்போ நீ நிச்சயமாக கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்ல போகிறேன். அதுவும் தெரிஞ்சு போச்சு. வேறு வழி இல்லை. தெய்வமத்திர பிரமாணம். எப்போ அவர் முடிவு எடுத்திருக்காரோ அப்போ நீ அதர்ம வழி போகத்தான் போகிறே. அதை தூண்டணுங்கிற முடிவில் அவர் இருக்கார். அந்த அதர்மம் தூண்டப்படும். உன் அதர்ம புத்திரர்கள் அழிவார்கள். இதுதான் நான் தெரிஞ்சின்றது. இதை உனக்கு ரகசியமாக சொல்லிட்டேன். முயற்சி பண்ணிப்பார். தெய்வத்தின் முடிவை தாண்ட முடியுமானால் தாண்டிப்பார் என்று சஞ்சயன் அவரிடத்தே கூறினார். அப்போ ஒரு படுக்கையில் கண்ட காட்சியை சஞ்சயன் அவர்களுக்கு விளக்குகிறார். ரொம்ப ஆச்சரியமான கட்டம். இதை பற்றி பல பூர்வாச்சாரியர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஜீவனோடைய பரமாத்மா அன்போடு பழகுகிறார் என்று சொல்லியிருக்கார்கள். அடுத்து அர்ஜுனன் என்ன சொன்னார்ங்கிறது இவர் சொன்னார். ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறார்கள். அப்போ மூடத்தனமாக துரியோதனன் ஒன்று சொல்கிறான். அதுக்கு முன்னாடி திருத்தராஷ்டிரன் அதை விட அசட்டுத்தனமாக பேசினான். இப்போது எனக்கு இந்த மாதிரி தோன்றது, துரியோதனன் இப்படியே பேசின்னு இருக்கான், எனக்கு எது நல்லதுன்னு சொல்லு என்று மறுபடியும் திருத்தராஷ்டிரன் ஒரு தடவை கேட்டார். அப்போ அங்கே ஆறும் இல்லை. அதனால் அவருக்கு விதுரர் சொல்கிறார், சஞ்சயர் சொல்கிறார், நான் வெறும் அவனுக்கு நல்லது சொல்கிறதா இல்லை, காந்தாரியும் வியாசரையும் வர சொல்லு.
நான் அவளை வச்சுன்னு சொல்கிறேன். ஏன்னா நீ எல்லாத்தையும் தனிமையில் கேட்டுனுட்டு அப்படியே மறந்து போய்டுறேன். இதை நான் ஏற்கனவே விதுரர் இடத்துல பார்த்துட்டேன் இப்போ. அதனால் நான் உனக்கு தனித்து சொல்கிறதா இல்லை, வியாசரையும் காந்தாரியும் வரச்சொல். அவர்கள் இருவரும் வந்தார்கள். எனக்கு எது சிறந்ததுன்னு திருத்தராஷ்டிரர் கேட்டார். அப்போ அவர்களையும் வைத்து கொண்டு சஞ்சயன் கண்ணன் என்ன சொன்னால், கண்ணனுடைய மகிமை என்ன, கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணால் ஜெயித்தே தீருவார் என்றெல்லாம் கூறுகிறார். பூயோ பூயோகி யது ராஜன். மறுபடியும் மறுபடியும் எந்த நன்மையை ஏற்கனவே கூறினேனோ அதையே தான் இப்போதே கூறுகிறேன். ஏகதோவா ஜகத்கிருஷ்ணம் ஏகதோவா ஜனார்தனம். ஜகத்தில் இருக்கிற வீரர்கள் முழுக்க ஒரு பக்கம், ஜனார்தனன் ஒரு பக்கம் இருந்தாலும் அனைவரும் அழிவது உறுதி. இப்படித்தான் நான் தெரிகின்றது. வியாசர் மறுக்கிறாராக்கள், காந்தாரி மறுக்கிறாராக்கள். பஸ்ம குர்யா ஜெகதிதம் மனசைவ ஜனார்தனா. அவன் கையில் அம்பு வில் எடுக்க வேண்டாம், சக்கரம் எடுக்க வேண்டாம், மனத்தால் சிந்தித்த மாத்திரத்தில் அழுகிறான், அழிக்கிறான். இப்போ திருத்தராஷ்டிரா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, சண்டை உன் பிள்ளைகளுக்கும் தம்பி பிள்ளைகளுக்கும் மாத்திரம் இல்லை. நான் இப்போ போயிட்டு வந்ததில் தெரிஞ்சின்ற உண்மை அதுதான். இப்போ நான் போகிறச்சே நினச்சிருந்தது உனக்கும் பாண்டு புத்திராளுக்கும் சண்டைன்னுட்டு. இப்போ தெரிஞ்சின்றது ரெண்டு கட்சிகளுக்குமே இப்போ கண்ணனுக்கு கவலை இல்லை. அவர் ஏதோ பெரிய திட்டத்தோட அனைவரையும் அழிக்க போகிறார் நான் புரிஞ்சுனுட்டேன். இப்போ இது இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, கடைசியில் ஒத்துருமே மிஞ்ச போகிறது கிடையாது. அவர் பேசுவதை பார்த்தால், இடி இடுக்கும் குரலை பார்த்தால், இது ஒரு பக்கத்து சின்ன சண்டைக்காக அவர் திட்டமிட்டிருக்கிறதா தெரியலே, ஏதோ பெரும் பாரத போரை கை செய்வதற்காகத்தான் புகுந்திருக்கிறார் என்று நான் தெரிஞ்சுனுட்டேன். இனிமே உன்னுடைய முடிவு என்ன நல்லத்தை எடுத்து சொன்னார், கண்ணனுடைய மகாத்மத்தை எடுத்து சொன்னார். அப்போது எல்லாத்தையும் கேட்டுண்டவன் திருத்தராஷ்டிரன் மெதுவாக சஞ்சயன் இடத்துல கேட்குறார். சஞ்சயா, கண்ணனை பற்றி இவ்வளோ பெருமையெல்லாம் நீ சொல்கிறையே, நானும் நீயும் ஒன்றாத்தானே பாடசாலையில் படித்தோம், உனக்கு மட்டும் இத்தனையும் தெரியுது, எனக்கு ஒன்றுமே தெரியலையே, இது ஏதோ ரகசியம் இருக்கணும், என்ன ரகசியம்னு கேட்கிறார். காவல்கணே அத்திர கா பக்தி யாத்தே யாத்தே நித்யா ஜனார்தனே யயாத்வம விஜானாசி திரியுகம் மதுசூதனம். அப்பவும் பதில் சொல்கிறான், நீ கேட்கறதுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு ஏன் தெரிஞ்சிருக்கு உனக்கு ஏன் தெரியலேன்னு தானே கேட்குறேன். ஆனால் சொன்னால் கோச்சிக்கூடாது, சொன்னால் கோச்சிக்கூடாதுனாலே கோச்சிக்கிறாப்புறம் சொல்ல போகிறான்னு அர்த்தம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொன்னா கோவிச்சு கூடாதுனாலே கோவிச்சுக்கிறாப்புறம் சொல்ல போறான்னு அர்த்தம். அவன் புரிஞ்சுட்டான், ஏதோ இவன் சொல்ல போறான், ரெண்டு பேரும் ஒன்னா தான் படித்தோம். அவர் பதில் சொல்றார், மாயாம் ந சேவே பத்ரந்தே நவ்ருதா தர்மமாச்சரே சுத்தபாவங்கதோ பக்தியா சாஸ்திராத் வேத்மி சாஸ்திராத் வேத்மி ஜனார்தனம். நான் ஜனார்தனனை எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டியோ இல்லையோ, உனக்கு தெரியலேன்னு சொன்னியோ இல்லையோ, மாயாம் ந சேவே பத்ரந்தே, எனக்கு மாயை வஞ்சனம் தெரியாது. பதில் சொல்லிட்டு நிறுத்திட்டார். அப்படின்னா நீ வஞ்சனையே உருவானவன் அர்த்தம். இப்படி சொன்னா அப்போ என்ன, ரெண்டு பேர் நின்றுருக்கா, இவர் நல்லவர் இப்படின்ட்டு பேசாமல் இருந்தேன்னா பக்கத்தில் இருக்கிற பற்றி சொல்லவே வேண்டாமோ இல்லையோ. அதை போல தான் மாயாம்ன சேவே பத்ரந்தே, எனக்கு மாயை தெரியாது, பத்ரந்தே கோவிச்சுக்காதே, தேன விருத்தா தர்மமாச்சரே சுத்தபாவம் கதோ பக்தியா பக்தியா சாஸ்திராத்து வேத்மி ஜனார்தனம். ஜனார்தனனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற வழி கிடையாது, பக்தி சாஸ்திரத்தால் மட்டுமே அவனை அடைய முடியும். பக்தி சித்தாந்தம்னா மை தீட்டின்றா கண்ணு கூர்மையாக தெரியும். பக்திங்கிற மையை எழுதி தீட்டி கொண்டால்தான் கண்ணனை அறிந்து கொள்ள முடியும். அல்லது உன் மனத்தாலோ புலன்களாலோ தெரிஞ்சுக்க முடியாது. மனநக மலமர மலன்மிசை எழுதரும் மனனுணர்வளவிலன் பொறியுணர்வு அவையிலன்னு நம்மாழ்வார் போச்சுறோம். அப்போது இந்த வைபவத்தெல்லாம் தெரிஞ்சுட்டார். வியாசர் இருக்கார், காந்தாரி இருக்கார். சட்டுன்னு நல்லதெல்லாம் தெரிஞ்சுபடுத்து திட்டாட்டணும். ஓஹோ, இப்பேற்பட்ட கண்ணன் போல் இருக்கு என்று சஞ்சயன் சொல்லி தெரிஞ்சுனுட்டு, இந்த பரமாத்மாவை விரோதிச்சுக்காத துரியோதனா போ, உடனே கண்ணனுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணு. துரியோதன கிருஷிகேசம் பிரபத்யஸ்வ ஜனார்தனம் ஆப்தோன சஞ்சயஸ்தாத சரணங்கச்ச கேசவம். கேசவன் திருவருகளில் போய் சரணாகதி பண்ணு என்று சொல்லி துரியோதனன் நேரம் மறுக்கிறார். அவர் எப்பேற்பட்ட பரமாத்மாவாக இருந்தாலும் எனக்கு விரோதமாக பேசினதுனால நான் போக மாட்டேன்னு விட்டான். பகவான் தேவகீ புத்திரா லோகச்சேன் நிகழ்ஷதி பிரவதன் அர்ஜுனம் சக்கியம் நாகம் கச்சேத்திய கேசவம். எப்போ அர்ஜுனனுக்கு தோழனா அவர் இருக்காரோ நான் கேசவனிடத்தில் செல்ல மாட்டேன். திருத்தராஷ்டிரன், உன்னுடைய கோபத்தால் எல்லாரும் அழிஞ்சு போடுவோம் போல் இருக்கே. வியாசர் சொல்கிறார், ஏ தூதா, போயிட்டு வந்து நல்ல விஷயம்லாம் சொன்னேன், ஆனால் இவன் புத்திக்கு எட்ட முடியாது போல் இருக்கே. அதுக்கு மேலே திருத்தராஷ்டிரன் கேட்குறார், அங்க சஞ்சய மேஷம்ச பந்தானம் அகுதோபயம் ஏனகத்வா ரிஷிகேஷம் பிராப்னியாம் சித்திமுத்தமாம். இந்த பிள்ளை மூட பிள்ளை இப்படியே பேசிட்டு இருக்கட்டும். சஞ்சயா, நீ ஒன்று சொல்லு, எந்த வழியில் போய் கண்ணனை பிடிச்சு அவனை நன்கு ஆதரித்து நாமளும் நல்லவாளா ஆயிடலாம் அப்படின்னு வழியை நீ சொல்லு. அப்போ அவர் சொல்கிறார், நான் கிருதாத்மா கிருதாத்மானம் ஜாது வித்யா ஜனார்தனம் ஆத்மனஸ்து கிரியோபாய நானியத்ரேந்திரிய நிகிரகாத்.
இந்திரியங்கள் புலனை அடக்கி காமக்ரோதங்களை அடக்கினாலே ஒழிய கண்ணனை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. நீ அதையே வச்சுன்னு ஆசையே போல எதிர்த்துறாட்டா. உன் சொத்து மட்டும் இல்லை, புறத்தியார் சொத்துக்கு ஆசைப்படுற ஆசை அழிக்காதவன் கண்ணனை அறிய முடியாது. முதல்ல இந்த லௌகிக ஆசையை தாண்டணும். தாண்டினாத்தான் பரமாத்மாவை தெரிஞ்சுக்க முடியும். இந்திரியாணாம் உதீர்ணானாம் காமத்யாகோ அப்பிரமாதா அப்பிரமாத அவிஹிம்சா ச ஞானயோர் அஹிம்சயம் இந்திரியாணாம் யமேயத்தா பவ ராஜன் அத்தியந்திரிதா. நீ ஊக்கத்தோட இந்திரியங்களை அடக்க பழகிக்கணும், ஆசையை ஜெயிக்கணும், கோபத்தை ஜெயிக்கணும். அப்போதுதான் கண்ணன் கிடைப்பார் என்று சொல்லிட்டு கண்ணனுடைய வெவ்வேறு திருநாமங்களுடைய மகாத்மியம் சொல்றார். ஸ்ருதம் தே வாசுதேவஸ்ய நாம நிர்வச்சனம் சுபம். நாம நிர்வச்சனம்னா இன்னென்ன நாம எதற்காக அந்தந்த பேர் வந்தது. வாசுதேவன் பேர். சர்வத்திர வசதீதி வாசு, அனைத்திடத்திலும் வாழ்கிறார், அதனால வாசு. விளையாட்டாக இருக்கிறார் தேவன். திவு கிரீடானு தாத்து, எல்லா இடத்திலையும் வசிக்கிறதை சர்வ வியாபகத்துவம், அனைத்திடத்திலும் வியாபித்ததை விளையாட்டாக செய்கிறார். வாசுதேவன் திருநாமம். மாதவன் பேர். மௌனாத்து தியானாச்ச யோகாச்ச வித்தி பாரத மாதவம். மௌனம், தியானம், யோகம், இந்த மூணு எப்படி இருக்கிறதுனால மாதவன் திருநாமம். மானா மகாலட்சுமி தாயார், தவஹான்னா சுவாமி, மகாலட்சுமிக்கு சுவாமிங்கிறதுனால மாதவன் பேர். கிருஷ்ணஹான்னு திருநாமம். கிருஷித் பூவாச்சக சப்தா நஷ்ச நிர்வൃத்திவாச்சகா விஷ்ணு தத்பவா யோகாச்ச கிருஷ்ணோ பவதி சாத்வதா. கிருஷ்ணன் ஏன் தெரியுமா பேர்? கிருஷித் பூவாச்சக சப்தா. கிருஷி பூஹு பூமி, நஷ்ச நிர்வൃத்திவாச்சகா நஷ்ச ஆனந்தம் கொடுக்கிறவர், நகான ஆனந்தம் கொடுக்கிறவர். கிருஷி பூமி, பூமிக்கு எப்போதும் ஆனந்தம் கொடுப்பவர். புண்டரீகன்னு திருநாமம். தஹர புண்டரீகம். ஒத்தொத்து மனுஷன் அந்த சரீரம் இருக்கே, அதுக்குள்ள தலகீழ வச்சிருக்கிற தாமரையாட்ட ஹிருதய கமலம் இருக்கும். அந்த புண்டரீக ஸ்தானத்தில் எழுந்துள்ளி இருக்காரோ இல்லையோ, அதனில் அவருக்கு புண்டரீகன்னு பேரு. சயதா சத்வான்ன சவதே யச்ச சத்வான்ன ஹீயத்தே. யாரிடத்திலிருந்து சத்வகுணம் நழுவாதோ, யார் சத்வத்திலிருந்து விலக மாட்டாரோ அவருக்கு சாத்வதன்னு திருநாமம். சாத்வதர்களுக்கெல்லாம் அதிபதி. ரிஷிகேஷன்னு பேர். ஹர்ஷாத்து சுகாத்து சுகைஸ்வர்யாத்து ரிஷிகேஷத்துவம் அன்றுதே. எப்போதும் ஆனந்தப்படுறார், எப்போதும் சுகமாக இருக்கிறார். ஹர்ஷாத்து சுகாத்து, ஆனந்தமாக இருக்கார், சுகப்படுறதுனாலே. ரிஷிகங்கள்னா இந்திரியங்கள், இந்திரியங்களை ஜெயிச்சிருக்கிறவர் ரிஷிகேஷன். அடுத்த அதோக்ஷஜன்னு திருநாமம். அதோனக்ஷீயத்தே ஜாது யஸ்மாத் தஸ்மாத் அதோக்ஷஜா. நாராயணன் எதனால் ஒருத்தன் தன் திருவடியை பத்தினவன் கீழ்நோக்கி விழ விடமாட்டாரோ. அதஹான்னு சொன்னால் கீழே, அதப்பத்தனம்னா கீழ்நோக்கி விழறது. அதோனக்ஷீயத்தே ஜாது, யார் திருவடியை பத்தினவன் கீழ்நோக்கி விடவே மாட்டானோ அவன் அதோக்ஷஜன்னு பேர் பெற்றான். இப்படி விஷ்ணு நாராயணனுடைய நாமங்களை உனக்கு கூறினேன், இவரையா நீ எதிர்க்கப் போகிறாய்? குற்றம் பண்ணாதே என்று சஞ்சயன் வெகுவாராக அங்கு பேசினான். அங்கு பேசினது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் பார்க்க வேண்டிய முக்கிய பருவா பகவத் தியான பருவா. என்னால் பகவத் தியான பருவா. பகவான் தானே தூது நடக்க போகிறார். ரொம்ப ஆச்சரியமான பருவம். சாந்தி தூதனாக கண்ணன் நடப்பான் என்று தர்மபுத்திராதிகள்லாம் உட்கார்ந்து பேசிக்கிறார். விராட்ட நகரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லா ராஜாக்கள், பக்கத்தில் இருக்கிற பெருத்த பண்டிதர்கள். அவர்கள் மத்தியத்தில் கண்ணனும் ஒரு இந்திரன் ராஜசபையில் இருக்கிறா போலே நடுவில் எழுந்துருள் இருக்கிறார். அதசி புஷ்ப சங்காசம் ஹார நூபுர குண்டலம், ஹாரம் நூபுரம் குண்டலம் அனைத்தும் தரித்து கொண்டு ஆச்சரியமான திருமேனி. அப்போ கைகூப்பிண்டு தர்மபுத்திரன் கண்ணனுக்கு பக்கத்தில் வரார். நான் எதற்கு சண்டைன்னு நினைத்தேன், தேவையற்று பீஷ்மர் துரோணர் எல்லாரையும் கொல்ல வேண்டி இருக்கும், வேண்டாமேன்னு தான் நினைத்தேன். ஆனால் அப்படி இல்லாமல் அவர்கள் மனம் கோணாமல் ஒரு காரியம் நன்னா நடந்துடுத்துனா எனக்கு அதில் ரொம்ப திருப்தி. ஆக மாதவ கேசவ, எங்களுக்காக எங்களை பற்றி என்னான்னு முழுவதும் அறிந்த நீதான் போய் பேச வேண்டும். ஏஷன பிரதம கல்ப ஏதன்ன ஸ்ரேயமுத்தமம். எது எங்களுக்கு முதல் முறையாக நல்லது செய்யுமோ, எது எங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி நல்லதே நடக்குமோ அதை பற்றி நீர் போய் பேச வேண்டும். இதுதான் பேசுவதற்கு காலம். 13 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தேன், இனி பொறுமை காக்க முடியாது. நம் அரசை திரும்ப பெற்றாக வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 13 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தேன், இனி பொறுமை காக்க முடியாது. நம் அரசை திரும்ப பெற்றாக வேண்டும். துவாம்ஹி மாதவம் ஆசிரித்ய நிர்பயா மோகதர்ப்பிதம் தார்த்தராஷ்டிரம் சகாமாக்கியம் ஸ்வயம் சமயுங்ஷ்மஹே. நீ சொன்னாத்தான் திருத்தராஷ்டிரம் காதானும் கொடுப்பான்.
மற்ற யாரும் பேச போனால் துரியோதனன் திருத்தராஷ்டிரம்லாம் பேசவே மாட்டார்கள் என்று யுதிஷ்டிரன் பிரார்த்தித்து யதோக்தம் தூத ஆச்சஷ்டே வத்தியஸ்யாத் அந்யதா ப்ருவன், நீ தூதனாக போனால் கொல்ல மாட்டார்கள். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது கண்ணா, எங்கள் காரியம் ஆகணுங்கிறதுக்காக உன்னை பிரார்த்திக்கிறேன். ஆனால் அங்கே போய் உன்னை யாரான அவமரியாதையா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது நாங்கள் இப்போவே தோத்துட்டோம் உயிர் படுத்துன்னு அர்த்தம். உன்னை அதுக்காக நான் அனுப்பலை, அப்படின்னா நீ போகவே வேண்டாம். அப்போவே தர்மபுத்திரன் பிரார்த்திக்கிறான். எல்லாருக்கும் தோணித்து, இல்லை வேண்டாம் கண்ணனே, நீ போக வேண்டாம். நீ போவது நீ யாருக்காக எதற்காக நடக்கப் போகிறாய்? நீ நம்மோடு இரு. நான் காட்டில் இருந்தாலும் சரி, நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, உன் திருவடிகளை பற்றியே வாழ்ந்துடுறோம். அப்போ கண்ணன் சொல்கிறார், எதுக்கு தர்மபுத்திரா இப்படியும் பேசுகிறாய் அப்படியும் பேசுகிறாய்? என்னானோ நான் போய் பேசுகிறேன். நான் ஒன்றும் தூதுக்கு கலங்கவில்லை. போவோம். ரெண்டு பட்சமே எனக்கு தெரியும். அவர்களுக்கு வேண்டியதும் புரியறது, உனக்கு வேண்டியதும் தெரியறது. அவசியம் பேசுகிறேன். அபதானேன அப்பிரதானேன ராஜ்யஸ்ய சாந்தி அஸ்மாது மார்கசி. ராஜ்யம் கொடுக்காவிட்டால் சாந்தி நிலைக்காது. இந்த உண்மையை கண்ணனே போய் சொல்லுட்டு இப்போதான் முக்கியமான 5 ஊர்களானு தனக்கு வேணும்னு கேட்டாரோ இல்லையோ. அவிஸ்தலம், விருகஸ்தலம், மாகந்தி, வாரணாவதம், அவசானஞ்ச கோவிந்த, கஞ்சிதேவாத்திர பஞ்சமம். 4 ஊர் பேர் சொல்லிட்டார். அவிஸ்தலம், விருகஸ்தலம், மாகந்தி, வாரணாவதம். வாரணாவதத்தில் தான் அரக்கு மாளிகை கட்டி எரிக்க பார்த்தாலும் இல்லையோ. இந்த 4 ஊர்களையும் சொல்லிட்டு இதோட கூட ஏதோ ஒரு 5வது ஊர். அந்த 5 நான் பேர் சொல்லலை. இந்த 4ஓட கூட ஏதோ ஒரு 5வது ஊர். இந்த 5 ஊர்களை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல். குலேஜாதஸ்ய விருத்தஸ்ய பரவித்தேஷு கிருத்தியதா லோபா பிரலாம பிரஜானமாஹந்தி பிரஜாஹந்தி ஹதா பிரியம். இதுக்கு மேலே இவருக்கே உபதேசம் பண்ணுறார். இப்போ சொல்ல வந்த தர்மபுத்திரன் கண்ணனிடத்தில் பேசுகிறார். லோபம் பேராசை இல்லையோ, அந்த பேராசை இருந்தால் குலேஜாதஸ்ய விருத்தஸ்ய பரவித்தேஷு கிருத்தியதா, இன்னொருத்தருடைய சொத்தில் எனக்கு பேராசை வந்துடுத்துனால் லோபா பிரஜானாமஹந்தி, அது என்னுடைய அறிவையே அழிச்சுடுறது. மற்றொரு பொருள் இன்னொருத்தருடைய பொருளில் பேராசை வச்சா என் அறிவை அழிக்கிறது. பிரஜா ஹந்தி ஹதாஹ்ரியம், அறிவை அழிஞ்சுப்படுத்தினால் அப்போ நமக்கு இருக்கிற லஜ்ஜை போயிடும், வெட்கம் போடும். இந்த காரியத்தை கேவலமாக பண்ணுறோமே, இது கூடாதேன்னு ஒரு வெக்கம் இருக்கணுமோ இல்லையோ. அறிவே படுத்துன்னா அப்புறம் வெக்கம் இருக்க போகிறதா? அறிவு இருந்தால் தான் தர்மத்தை மீறுறோமேங்கிற வெட்கம் இருக்க போகிறது. அப்போ அதுவும் போயிடும். ஹ்ரீர்கதா பாததே தர்மம், வெக்கம் போச்சுன்னா தர்மம் போயிடும். வெட்கம் இருக்கணும். ஓ இன்னைக்கு அமாவாசை தர்ப்பணம் வந்திருக்கே, முடியலையே, விட்டுட்டோமேனு கொஞ்சம் வெக்கப்படணும். இருக்கட்டுமே, அதுக்கு நமக்கு என்ன இப்போ அப்படின்னு இருந்தால் தர்மம் போயிடும் இல்லையோ. அப்போ வெட்கம் இழந்தால் தர்மம் போயிடும். தர்மோ ஹந்தி ஹதஸ்ரீயம், தர்மம் போனால் செல்வமே போயிடும். செல்வம் போட்டால் ஸ்ரீர்கதா புருஷம் ஹந்தி, அந்த புருஷனே இல்லாத போடுவான். புருஷஸ்ய அதனம் வதா, அப்படின்னா கையில் காசு இல்லாத புருஷனை கொல்றதுக்கு சமந்தானே. இப்படித்தான் ஆகிவிடும். அதனால் என் ராஜ்யத்தை நான் விட்டு விடுவதாக இல்லை. நமக்கு நல்லது, அவர்களுக்கு நல்லது எதுவோ அதை போய் கூறு என்று தர்மபுத்திரன் சொன்னார். அருகில பீமசேனன் நிற்கிறார், அர்ஜுனன் நிற்கிறார். எல்லாரும் சேர்ந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறார். நீதான் கதி ஈதிருஷே அர்த்த கிருஷ்டேஸ்மின் கமன்யம் மதுசூதன உபசம்பிரஷ்டு மருகாமி தாமிருதே புருஷோத்தம. உன்னை விட்டு நமக்கு வேறு கதி கிடையாது. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அபிப்பிராயத்தை சொல்கிறேன். நீ என்ன விரும்புகிறாயோ அதை பேசு. நான் என்ன உனக்கு நல்லது எடுத்து சொல்ல? கண்ணன் ஏத்துக்கிறார். ஏவமுக்த பிரத்யுவாச்ச தர்மராஜன் தனார்த்தனா உபயோரேவ வாமர்த்தே யாஸ்யாமி குரு சன்சதம். புறப்படுவேன்னு நான் சங்கல்பம் பண்ணிட்டேன். அந்த குருவனுடைய ராஜசபைக்கு செல்கிறேன். 2 பேருடைய நல்லத்தை குறித்து பேசுகிறேன். சந்தி உண்டு. சமந்தத்திர லபேயம் சேது யுஷ்மதர்த்தம் அபாஹயன் புண்ணியம்மே சுமஹத்ராஜன் சரிதம் சியான் மகாபலம். இது பெரிய பலமாக இருக்கட்டும். சந்தியை பற்றி தான் முதலில் பேசுவேன். ஆனால் சந்தி சாந்திக்கு அவர் பொருந்து வரவில்லையானால் அப்போது சண்டையை பேசுவதை தவிர வேறு வழி இல்லை. உங்களுக்கு சம்மதமா? எனக்கு சம்மத்தந்தான். ஆனால் நீ போகிற இடத்துல இந்த துராத்மா துரியோதனன் ஏதானு உனக்கு ஆபத்து கொடுத்துட்டானால் அவன் சட்டப்படி நடப்பான்னு சொல்ல முடியாது. நீ தூதனா போனால் கூட உன்னை கொல்றதுக்கு அவன் முயற்சி பண்ணலாம். கண்ணன் சிரிச்சுட்டே சமாதானம் சொல்கிறார். ஜானே பேதாம் மகாராஜ தார்த்தராஷ்டிரஸ்ய பாபதாம் அவாச்சாஸ்து பவிஷ்யாமஹ சர்வலோகே மகிக்ஷிதாம். அதற்கு இன்று வரை யாரும் இல்லை. நான் நினைத்து போக எதிர்த்தாரும் நின்னதில்லை. அவன் எதிர்க்கணும்னு நினைக்கச்சே அவன் உள்ளத்தில் இருக்கிற எனக்கு தானே அது முதல்ல தெரியும் தர்மபுத்திரா. அவன் எதிர்க்கணும்னு நினைக்கச்சே உனக்கு தெரியுமா, அவருக்கு தெரியுமா? அதற்கு முன்னாடி சர்வஸ்சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா மத்த ஸ்மிருதிஞானம் அப்போகனஞ்ச வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருது வேதவிதேவ சாகம். சாஸ்திரத்தாலே வேத்தியனாய் அது அவனை பேசி அல்லது நில்லாது. ஓரொரு ஜீவனுடைய ஹிருதய கமலத்தில் அமர்ந்து கொண்டு அவனுக்கு நினைவு வந்தாலோ
மறந்து போயிட்டாலோ புதுசா ஞானம் ஏற்பட்டாலோ அனைத்தையும் என் அதீனத்தில் வைத்திருக்கிறேன். நச்சாபி மம பர்யாப்தாக சகிதாக சர்வ பார்த்திவாக குருத்தஸ்ய சம்யுகே ஸ்தாத்தும் சிம்ஹஸ்யேவதரே மிருகாக. ஒரு சிங்கம் நிற்கும்போது பக்கத்தில் குள்ள நரி 100 வந்தால் என்ன போகிறது? ஒன்றுமில்லை. அதனால் நம்ம எதிர்த்து பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாஞ்சைவ ராட்சசான் அங்குள்யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வர. இது ராம வார்த்தை. இதே போல சுக்ரீவன் பயந்தான், உமக்கு இந்த விபீஷணனால என்ன ஆபத்து வந்துருமோன்னுட்டு. ராமன் பதில் சொல்றார், பிசாச்சங்கள் தானவர்கள் யக்ஷர்கள் கந்தவர்கள் ராட்சசர்கள் அனைவரும் தனித்தனியே வந்தாலும் சரி சேர்ந்து வந்தாலும் சரி அழிக்க ராமன் வேண்டாம், கை வேண்டாம், விரல் வேண்டாம், விரல் நுனி போதும். அங்குள்ய அக்ரேண தான் ஹன்யாம் இச்சன் அத சேத்தே பிரவர்த்தந்தே மயி கிஞ்சித் அசாம்பிரதம் நிர்தஹேயம் குருன் சர்வான் இதுமே தீயத்தே மதிஹி. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ தர்மபுத்திரா, ஒருவேளை என்னிடத்துல மட்டும் அபச்சாரப்பட்டு ஏதேனும் அசட்டுத்தனமாக என்னை பிடிக்கவோ கட்டவோ முயற்சி எடுத்தால் உனக்கு ஒரு நல்லது நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் சண்டை இல்லை. ஏனெனில் இதுக்கப்புறம் எதுக்கு சண்டை? பார்த்த மாத்திரத்தில் அவர்களை நான் எரிச்சிட போகிறேன், அதுக்கப்புறம் சண்டை கூட உனக்கு தேவை இருக்காது என்று சிரித்துக்கொண்டே கண்ணன் சொல்ல யுதிஷ்டிரன் சொல்கிறார், யத்துபியம் ரோச்சதே கிருஷ்ண ஸ்வஸ்தி பிராப்னுகி கௌரவான். கிளம்பு, கௌரவரிடத்தில் போ, உனக்கு எது சரின்னு தோணுகிறதோ பேசு. நாங்கள் சொன்னதில் விட்டுடு, இது அல்பர்களுடைய வார்த்தை. எங்களுக்கு எது சரி, நாட்டுக்கு எது சரி, தர்மத்துக்கு எது சரின்னு தோத்துகிறதோ அத்தை பேசு. அஸ்மான் வேத்த பரான் வேத்த வேத்தார்த்தான் வேத்த பாஷித்தும். எங்களை பற்றி உனக்கு தெரியும், பரர்களை பற்றி உனக்கு தெரியும், எது அர்த்தம்னு தெரியும், எது நாடுன்னு தெரியும், அனைத்தும் நீர் அறிவீர். அஸ்மான் வேத்த பரான் வேத்த வேத்தார்த்தான். இது அப்படியே திருமங்கையாழ்வார் திருவெந்தளூர் பாசுரத்தில் தமிழ்படுத்தினார். நல்லார் அறிவீர் தீயார் அறிவீர் எல்லாம் அறிவீர் ஈதே அறியீர். உமக்கு நல்லாரும் தெரியும், தீயாரும் தெரியும், எல்லாரும் தெரியும். நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம், வாசவல்லீர் இந்தளூரீரே வாழ்ந்தே போம் நீரே. என்ன ஆழ்வாருடைய 10 பாசுரங்கள். நல்லார் தீயார் அறிவீர் பார்த்து பேசும். அப்போ பக்கத்தில் பீமசேனன் இருக்கிறார். அவர் சொல்கிறார், சாந்தியை பற்றியே நீர் பேசும் என்று கண்ணனிடத்தில் சொல்லிட்டு, எதுக்கு தேவையில்லாத சண்டை, பல பேரும் மரித்து போவார்கள், இறந்து போவார்கள் என்று பீமன் பேசினோடனே திரும்ப கண்ணனை விட்ட கேட்குறார், பீமசேனா நீயா பேசுகிற? ரொம்ப வேகமாக முன்னாடி பேசியிருந்தியே, இப்போ என்ன எல்லாம் அப்படியே அடங்கி ஒடுங்கமாக பேசுகிறாய்? அப்போ கண்ணன் பரிகாசத்தை கட்டுட்டு துணுக்குன்னு ஒரு கோபம் வந்துருச்சு. இல்லை அண்ணா சொல்லிருந்தாரேங்கிறதுக்காக பார்த்துருந்தேன், எனக்கு யுத்தத்தில் தான் எண்ணம், இப்போது வந்தாலும் 2 நாளில் முடித்து விடுவேன். அதானே பார்த்தேன், நீ என்னமோ இத்தனை நாள் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தேனே. இப்போ அந்த அவசரமும் புத்தி இல்லை, இப்படியும் பேசுவது கூடாது. என்ன அஹோ யுத்தாபிகாங்ஷானாம் யுத்த கால உபஸ்திதே. யுத்த காலம் வந்தவுடனே அதுக்கு தகுந்தா போலே தான் நடந்து கொள்ள வேண்டும். பீமசேனன் கோபப்பட்டார். கண்ணன் விளையாட்டுக்கு சொன்னேன், அன்பினால் பேசினேன், தப்பாக எடுத்துக்காதே, நான் பேசும்போது உன் அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக பேசினேன் என்று அவனை சமாதானப்படுத்திட்டு, வேதாகம் தவ மாஹாத்யம் உததே வேத யத் பலம் உததே வேத கர்மாணி நத்வாம் பரிபவாமியகம். உன் அவமானப்படுத்துவதற்காக நாம் பேசவில்லை. அடுத்த அர்ஜுனன் பேசினார்.